எல்லாருக்கும் வணக்கம். சென்னை தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை ஏற்காத தமிழ்நாடு அரசு. தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அவங்க போராட்டத்த கைவிடுற மாரி இல்லவே இல்ல. அவங்க பல வழிகள பார்த்தீங்கன்னா, 5 மாதமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, அரசு அவங்க வைக்கிற கோரிக்கைய ஏற்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கேட்கிற கோரிக்கை ஒண்ணே ஒண்ணு தான். எங்களுக்கு பணி நிரந்தரம் குடுங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. ஆனா, தமிழக அரசு அத ஏற்க மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து சொல்லப்போனா 5 மாசமா போராடுறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, சென்னையில போடும்போது இரவோடு இரவாக கைது பண்ணி அவன ஜெயில்ல போட்டாங்க. அதேபோல மெரினா பீச்ல இறங்கி போராட்டம் பண்ணாங்க. நடு ரோட்ல வீதியில உட்கார்ந்து போராட்டம் பண்றாங்க. இப்படி சொல்லப்போனா பல வகையில வந்து அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, தமிழக அரசு பார்த்தீங்கன்னா, அவங்கள கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ கூட சிஎம் மீட் பண்றதுக்கு வந்து அவங்க மீட் பண்ண போனாங்க. ஆனா, மீட் பண்ண விடவே இல்ல. தூய்மை பணியாளருக்கு பல கட்சியை சேர்ந்த தலைவர்களும், அதேபோல சோசியல் மீடியா சொல்லப்போனா அவங்களுக்கு ஆதரவு இருந்துச்சு. அதேபோல தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள்லாம் கூட அவங்களுக்கு ஆதரவு குடுத்தாங்க, போராட்டம் பண்ணாங்க. ஆனா, தமிழக அரசு அவங்க வைக்கிற கோரிக்கைய கொஞ்சம் கூட ஏற்க மாட்டேங்குது. ஒரு தனியார் கம்பெனிக்கு அந்த துறைய வந்து ஒதுக்குறாங்க. ஆனா, பல வருஷமா பார்த்தீங்கன்னா, அந்த வேலையில இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பணிநிரந்தரம் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஓட்டு போட்ட மக்கள கண்டுக்காம, நீங்க ஒரு தனியார் துறைக்கு வந்து எப்படி போயிட்டு ஒரு துறைய ஒதுக்கலாம்? அவங்க இத்தன வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கைய ஏற்கிறதா இல்லையா? அந்த கோரிக்கைய ஏத்துக்காம, நீங்க போயிட்டு தனியார் துறைக்கு எப்படி ஒரு துறைய ஒதுக்கலாம்? இப்ப மக்கள் இறங்கி வீதியில போராடுறாங்கல்ல, மறுபடியும் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? ஆனா யோசிக்க மாட்டேங்கிறாங்க இந்த அரசு சொல்லப்போனா.